Krishko Medical Products Supporting Health சத்குரு ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமிகளின் நூற்றாண்டு விழாவினை வழங்க இருக்கும் கிறிஸ்கோ மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் சப்போர்ட்டட் பை 3 தியேட்டர் ரீடிஃபைனிங் என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மீடியா பார்ட்னர் ஸ்ரீ சங்கரா டிவி. இந்த அருமையான மாலை பொழுதில் இன்றைக்கி இங்கே எல்லாரும் குரு அருள் பெறறதுக்காக வந்து அமைந்ததற்கு அனைத்து அடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஒரு மாலை பொழுது நம்ம எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம் அப்படின்னா நிச்சயம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சத்குரு ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். என்ன மாதிரி ஒரு சில பேருக்கு சுவாமிகள் பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சுவாமிகள் பற்றின விஷயங்கள், அவர் எங்கே அவதாரம் பண்ணினார், அவர் எப்போது எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார், அவர் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் நமக்கு போதனையில் கொடுத்துருக்கார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய இந்த நூற்றாண்டு விழாவானது மிக அற்புதமாக இன்றைய தினம் இங்கே நம்ம சின்மயா ஹெரிட்டேஜ் ஹாலில் அமையப்பெற்று நம்ம எல்லாரும் இந்த இடத்துல ஒன்றா சந்திக்கிறதுக்கான அந்த சங்கல்பம் என்றைக்கோ ஆண்டவரோட அருளால் அது முடிவாயிருந்த விஷயம். இன்றைக்கி அவருடைய அடியார்கள் மூலயமா இந்த நிகழ்ச்சியானது நம்ம ஒன்று சேர்கிற விதம் அமைஞ்சிருக்கு அப்படின்ற போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய ஒரு ட்ரெடிஷன் எப்பயுமே ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கணும்னா கடவுள் வாழ்த்தோடு ஆரம்பிக்கிறது தான் நம்மளோட பாரம்பரியமான ஒரு வழக்கம். அந்த விதத்தில் செல்வி சம்யுக்தா அருண் நமக்கு வாழ்த்து பாடல் பாடுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி இறை வாழ்த்துடன் துவங்க இருக்கின்றது. ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானேகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானேகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. தத்வமரியதரமா நின்தத்வமரியதரமா நின்தத்வமரியதரமா மூலாதார கணபதே சூரபதே நினது தத்வமரியதரமா 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 சத்வகுணமும் ஜீவதயையும் ஞானமும் சத்வகுணமும் ஜீவதயையும் ஞானமும் சத்வகுணமும் ஜீவதயையும் ஞானமும் சற்றும் இல்லாத கிராதனு குணது சத்வகுணமும் ஜீவதயையும் ஞானமும் சற்றும் இல்லாத கிராதனு குணது தத்வம
மரிய தரமா மூலாதார கணபதி சூரபதே நினது தத்வமரிய தரமா मधुर परिपूर्ण मोदक करणे मधुर परिपूर्ण मोदक करणे मधुर परिपूर्ण मोदक करणे महाविघ्नवन कुटारवरणे मधुर परिपूर्ण मोदक करणे महाविघ्न वनकुटारवरणे निधि उण्बदुम अण्बर्करुள் பரணே நிதி உண்பதும் அன்பர்கருள் பரணே நிதி உண்பதும் அன்பர்கருள் பரணே நிகில சராச்சர பீஜான் குஜனே நிதி உண்பதும் அன்பர்கருள் பரணே நிகில சராச்சர பீஜான் குஜனே மதிசேகரன் மகனே மதிசேகரன் மகனே சுமுகனே மதவாரண முகனே மதிசேகரன் மகனே சுமுகனே மதவாரண முகனே ஸ்ருதி முடி உணர்வருள் சீத்பரனே ஸ்ருதி முடி உணர்வருள் சீத்பரனே குஹ சோதரனே ராமதாசன் குணது ஸ்ருதி முடி உணர்வருள் சீத்பரனே குஹ சோதரனே ராமதாசன் குணது தத்வமரிய தரமா மூலாதார கணபதி சூரபதே நினது தத்வமரிய தரமா செல்வி சம்யுக்தா அருணின் இனிமையான மிக அற்புதமான வாழ்த்து பாடலோடு இன்றைய இனிமையான மாலை பொழுது துவங்க உள்ளது. இப்பொழுது வரவேற்புரை அளிப்பதற்காக தவத்திரு அருள் பிரகாசதாசன் சுவாமிகள் ஸ்ரீ KS கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் இங்கு வந்துள்ளார். அவரை மேடைக்கு அழைக்கின்றோம். அன்பார்ந்த அடியார்களே, அன்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அருமையான தினமாக அமைந்து ஆண்டவருடைய 100ஆண்டு விழா நடைபெறும் இந்த ஹாலில் இருக்கிற சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரெட்டிப்பட்டி சுவாமிகிட்ட பேசும் தெய்வம், அதாவது அடியார்கிட்ட உரையாடுறதுக்கு அவர் மாதிரி வேறு எந்த குருவும் கிடையாது. மற்ற குருமார்கள்லாம் பார்த்திங்கன்னா அவள் அடைஞ்சிட்டா அவளுடைய பக்குவத்திலே இருப்பாள். இவர் தான் சீடர்களில் எதையும் சேர்ப்பாய் போற்றின்னு நிறைய சீடர்கள் ரெட்டிப்பட்டி சுவாமிகளுக்கு பார்த்திங்கன்னா கோடான கோடி சிஷ்யர்கள் இருக்கா. எல்லாரையும் பக்குவப்படுத்தி அவருக்கு தான் விநாயகர்கிட்ட கேட்டது எல்லோரும் புத்தி பெறணுன்றார். அவர் அதுக்கு என்ன வழி அதை சொல்லு அப்படின்றார் விநாயகர் தாவமணி. அந்த வழி கண்டுபிடிச்சி ரெட்டிப்பட்டி சுவாமிகள் தான். அதுக்காக ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. சில கட்டுப்பாடு வச்சிருக்கார். அதை ஏற்று நடத்தின மாம்பழம் சுவாமிகள் அந்த வழியை இருந்து அவர் முக்தி பெற்றார். அந்த மாதிரி இப்போ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. அதனால் நானும் அந்த ரெட்டிப்பட்டி சுவாமி வழியை தீவிரமாக இருந்து எல்லாம் பண்ணி வரேன். எனக்கு ஒரு சந்தோஷமான தினம் இன்றைக்கி. எல்லோரும் நீங்கள்லாம் ஆண்டவருடைய பெருமையை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவங்க பாரதி பாஸ்கர் அவங்க இவரே சுப்புவாரும் அவர்களே பிரமாதம் மில்லு பாட்டில் முன்னாடி ஆண்டவருடைய இதெல்லாம் பண்ணார். அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு.
அவருடைய வரவேற்கிறேன். டிபெட்டி சுவாமிகிட்ட பேசும் தெய்வம்னா நம்ம எந்த குறையும் அவர்கிட்ட நேரடியாக அதை தாக்கல் பண்ணி அதுக்கு பதில் வந்து பர்ஃபெக்டாக குணமாவது பார்க்கலாம். கோயில் இப்போ கூட ரங்கநாதரில் அவருடைய ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து எழுதி போட்டு எல்லாருக்கும் நல்ல நன்மைகள் கிடைக்கிறது. இன்றைக்கும் அவர் துணையாக இருக்கார். அதாவது ரெட்டிப்படி கண்ணை மூடிட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோட தரிசனம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய மகான் யாரும் எந்த மகானும் அந்த மாதிரி காட்சி கொடுத்தது இல்லை. ரமண மகர்ஷியோ அந்த இது எல்லாரையும் நான் முன்னாடி அனுபவித்து பார்த்துருக்கேன். திருவண்ணாமலை இருந்துச்சு. அதாவது அந்த அடியார்கள் எடுத்த ரொம்ப அனுகிரகம் பண்ணி பண்ணக்கூடிய ரெட்டிப்பட்டி சுவாமிகள் வழிகாட்டுவான் பொருள். இன்னும் எதுவும் அருமையாக நாளாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. ஆண்டோடைய அருளை பூர்ணமாக பெற்று எல்லோரும் நலமாக வாழ ஆண்டு வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருள் பிரகாசதாசன் ஸ்ரீ KS கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகளின் அன்பார்ந்த அருள் ஆசியுடன் இன்றைய தினம் துவங்கி இருக்கிறது. இது நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்க மிகப்பெரிய பாக்கியம். ஆக்சுவலாக சுவாமிகள் இன்றைக்கி வந்து நமக்காக இப்படி ஒரு அருளாசி கொடுத்துருக்கிறதே நம்ம வந்து பண்ணியிருக்கிற புண்ணியம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் தான் இன்றைக்கி எல்லாரையும் வழி நடத்தி ஆண்டவருடைய வழியை எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். ஸோ எங்களுடைய பாக்கியம். இப்போது அருள் பிரகாசம் சுவாமி அவர்களை வந்து கௌரவிப்பதற்காக ஆண்டவருடைய அடியார்கள் குடும்பத்தின் சார்பாக திரு மாது பாலாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நாடக இயக்குனர் மற்றும் நடிகரும் கூட. அதே மாதிரி ஸ்ரீசங்கரா தொலைக்காட்சியினுடைய MD ஸ்ரீராம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி ஸ்ரீசங்கரா தொலைக்காட்சியினுடன் இணைந்து ஆண்டவரின் அடியார்கள் குடும்பத்தோடு சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அனுகிரகம் அவர் சுவாமிகள் மூலமாக தான் ஏற்பட்டது. கணேஷ் அவர்கள் இதை அனுப்பிச்சிருக்காரு. அதனுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு ரொம்ப ஆண்டவருடைய ஈடுபாடு ஜாஸ்தி. ஏன்னா நிறைய அவர் அனுகிரகம் பெற்றிருக்கார். அவருடைய இது சந்தோஷம். நம்ம பாரத தேசத்தில் நிறைய மகான்கள் பொழுது அவதாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்கே நிறைய மகான்கள் அவதாரம் பண்ணி நமக்காக நம்ம வழி நடத்துவதற்காக அவதாரம் பண்ணி நிறைய மகத்தான காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ரெட்டியாப்பட்டி சுவாமிகள் பற்றின விஷயங்கள் இன்றைக்கி இந்த மாலை பொழுதில் நம்ம நிறைய நினச்சி பார்க்கறதுக்கும் சுவாமிகளுடைய அருளை பற்றி பேசுகிறதுக்காகவும் தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் அவருடைய 100ஆண்டு விழாவில் நம்ம பங்கெடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் சுவாமிகள் பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி சுவாமிகள் எங்கே அவதாரம் பண்ணினார், என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் நானும் உங்களை மாதிரி கேட்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்துட்டுருக்கேன். சுவாமிகளுடைய அவதாரம் எப்படி, அவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பற்றி நமக்கு இப்போ யார் சொல்ல போகிறா, எப்படி சொல்ல போகிறா? திருவடி தீட்சை தருவோய் போற்றி அப்படிங்கிற தலைப்பில் கலைமாமணி பாரதி திருமகன் அவர்கள் இங்கு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடத்துவதற்காக நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். வில்லுப்பாட்டு அப்படின்னு சொன்னாலே கடந்த ஒரு 70 ஆண்டு காலமாக வந்து அந்த வில்லுப்பாட்டோட சாம்ராஜ்யத்தில் வந்து ஒரு அரசனாக வீற்றிருந்த திரு சுப்பு ஆறுமுகம் ஐயா அவர்கள் எங்கே போய் நீங்கள் வில்லுப்பாட்டு அப்படின்னு சொன்னாலும் சுப்பு ஆறுமுகம் அவரோட தான் வில்லுப்பாட்டா அப்படின்னு அந்த சாம்ராஜ்யத்தினுடைய இளவரசியாக திருமதி பாரதி திருமகள் அவர்கள் வந்து திகழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி ஒரு விஷயம், அதாவது இந்திய பாரம்பரிய கலைகளில் வில்லுப்பாட்டு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நம்ம முன்னோர்கள் சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா நிறைய சத்விஷயங்கள் வந்து எளிதாக போய் பாமர மக்களை வந்து அடையணும் அப்படின்னா அது கலைத்துறை வந்து பெரிய பங்களிப்பு. அது மாதிரி இந்த வில்லுப்பாட்டு, நாட்டிய நாடகங்கள் இது மூலியமாக தான் விஷயத்தை ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றது தான். இந்த மாதிரி மகான்கள் பற்றின விஷயங்களையும் எளிதாக போய் அனைவருக்கும் சேரும்படியாக செஞ்சக்கூடிய அந்த பெரிய ஒரு சேவையை வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு கலை குடும்பம் அப்படின்றதுல இங்கே மேடையில் அமர்ந்துட்டு இருக்கும் போதே நமக்கு தெரியும். 6 வயசில் பாட்டை கற்றுண்டு 7 வயசுலேருந்து வில்லுப்பாட்டு அப்பாட்டை கற்றுட்டு தனக்கு, அதாவது வழக்கமாக எல்லாருமே வந்து பொண்ணு பார்க்க போனால் வந்து பொண்ணை பாட சொல்லி தான் கேட்பாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக மாப்பிள்ளையை பாட சொல்லி அவர் தியாகராஜரோட கீர்த்தனையிலேருந்து ராமான்னு சொன்ன உடனே இவர் தான் எனக்கு உண்டான மாமான்னு அவரை தேர்வு செஞ்சு தன்னோட வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஆமாம் போட வச்சு
வெற்றிகரமாக ஒரு கலையில் ஒரு சாதனை செஞ்சு கொண்டிருக்காங்க. சமீபத்தில் கூட நம்ம பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மனதின் குரலில் வில்லுப்பாட்டை பற்றி அவ்வளோ வசதியாக அவர் சொல்லியிருந்தார். வில்லுப்பாட்டுன்னு சொன்னால் இவ பேரை சொல்லாமல் தாண்டி போக முடியாது. அவர் சொல்லலைன்னா கூட அதையும் ஒரு பாசிட்டிவாக எப்படி எடுத்துட்டால்னா, வில்லுப்பாட்டுன்னு சொன்னாலே எங்கள் அப்பா தான் ஞாபகத்துக்கு வருவார் எல்லாருக்கும். அதனால் தனியாக இதை பிரித்து வில்லுப்பாட்டு சுப்பு ஆறுமுகம் பாரதி திருமுகம்னு சொல்ல வேண்டியதே இல்லை. வில்லுப்பாட்டுன்னு சொன்னாலே எங்கள் பேர் சொன்னது தான் சமம் அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு அந்த கலையில் அவளுக்கு ஆழங்கால் பட்டிருக்கு, எவ்வளவு ஈடுபாடு இருக்குது அப்படின்றது தெரியாது. ஸோ அவங்களே ஆண்டவர் உடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி இப்போ நமக்கு வில்லுப்பாட்டாக வழங்க இருக்காங்க. நம்ம ஆண்டவருடைய சரித்திரத்தை இப்போ வில்லுப்பாட்டு மூலியமாக கேட்கலாம். தந்தானே தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே தானே தந்தானே